கருத்தோடு நன்றி சொல்கிறேன். செய்த நன்மைகளை நினைக்கின்றேன், கருத்தோடு நன்றி சொல்கிறேன். நீ செய்த நன்மைகளை நினைக்கின்றேன், கருத்தோடு நன்றி சொல்கிறேன். என் தாயின் கருவிலே நான் உருவான நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. என் ஆசியாலே நான் சுவாசித்த நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. தாயின் கருவிலே நான் உருவான நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. என் ஆசியாலே நான் சுவாசித்த நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதன் இயேசுவே. கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவே. நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதன் இயேசுவை பாடுவே. கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவே. பாவியாக நான் வாழ்ந்து பாவம் செய்த நாட்களில் நாள்தோறும் காத்து வந்தீரே. உம்மை விட்டு தூரம் சென்று துரோகம் செய்த நாட்களில் நாள்தோறும் காத்து வந்தீரே. பாவியாக நான் வாழ்ந்து பாவம் செய்த நாள்தோறும் காத்து வந்தீரே. நான் உம்மை விட்டு தூரம் சென்று துரோகம் செய்த நாள்தோறும் காத்து வந்தீரே. நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதன் இயேசுவை பாடுவே. கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவே. நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதன் இயேசுவை பாடுவே. கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவே. திக்கற்று துணையின்றி திகைத்திட்ட நேரம் துணையாக தேடி வந்தீரே. நான் துக்கத்தால் மனம் நொந்து மடிகின்ற நேரம் மகன் என்னை தேடி வந்தீரே. நத்திக்கற்று துணையின்றி திகத்திட்ட நேரம் துணையாக தேடி வந்தீரே. நான் துக்கத்தால் மனம் நொந்து மடிகின்ற நேரம் மகன் என்னை தேடி வந்தீரே. நன்றி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவே. கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவே. நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதன் இயேசுவை பாடுவே. கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவே. நான் மனதார நேசித்த மனிதர்கள் மறவாத நேசர் நீரையா. சூழ்நிலைகள் மாறிட்டாலும் மாறினாவும் கிருபையா நாள்தோறும் தாங்கி நீரையா. நான் மனதார நேசித்த மனிதர்கள் மறவாத நேசர் நீரையா. என் சூழ்நிலைகள் மாறிட்டாலும் மாறினாவும் கிருபை நாள்தோறும். நீ செய்த நன்மைகளை நான் நினைத்து பார்க்கிறேன், கருத்தோடு நன்றி சொல்கிறேன். நீ செய்த நன்மைகளை நான் நினைத்து பார்க்கிறேன், கருத்தோடு நன்றி சொல்கிறேன். என் தாயின் கருவிலே நான் உருவான நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. என் ஆசியாலே நான் சுவாசித்த நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. என் தாயின் கருவிலே நான் உருவான நாள் முதல் ஓ இயேசுவே. என் ஆசியாலே நான் சுவாசித்த நாள் முதல் நாள்தோறும் நன்றி 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 பலி செலுத்தியே நாதன் இயேசுவை பாடுவே. கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை. நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதன் இயேசுவை பாடுவே. ஜீவன் தந்தவரை நல்ல ரெண்டு கையை தட்டி ஓ
பொருந்துமே. எத்தனையோ நாமங்கள் தேவனே, அத்தனையும் உமக்கு பொருந்துமே. எத்தனையோ நாமங்கள் தேவனே, அத்தனையும் உமக்கு பொருந்துமே. ஏகோவா தேவனே, எபினேச பிரபுவே, இம்மானுவேலனே இயேசுவே. ஏகோவா தேவனே, எபினேச பிரபுவே, இம்மானுவேலனே. எத்தனையோ நாமங்கள் தேவனே, அத்தனையும் உமக்கு பொருந்துமே. எத்தனையோ நாமங்கள், அத்தனையும் உமக்கு பொருந்துமே. ஏகோவா தேவனே, எபினேச பிரபுவே, இம்மானுவேலனே. ஏகோவா தேவனே, எபினேச பிரபுவே, தேவனே. எல்ரோயி நாமம் உள்ளவா, எங்களை காண்கின்ற தேவனா. எல்ரோயி நாமம் உள்ளவா, எங்களை காண்கின்ற தேவனா. எல்லியோ நாமத்தை உடையவர் என்பது அதி உன்னத தேவன் என்று ஆகுமே. எல்லியோ நாமத்தை உடையவர் என்பது அதி உன்னத தேவன் என்று ஆகுமே. ஏகோவா தேவனே, எபினேச பிரபுவே, இம்மானுவேலரே இயேசுவே. ஏகோவா தேவனே, எபினேச பிரபுவே, தேவனே. எத்தனையோ நாமங்கள் தேவனே, அத்தனையும் உமக்கு பொருந்துமே. எத்தனையோ நாமங்கள், அத்தனையும் உமக்கு பொருந்துமே. என்றென்றும் உயிரோடு இருப்பவர் எல்லோரும் என்று அழைக்கிறோம். என்றென்றும் உயிரோடு இருப்பவர் எல்லோரும் என்று அழைக்கிறோம். நமக்கென்று துணையாய் நம்மோடு இருப்பதா ஏகோவா ஷம்மா என்று சொல்கிறோம். நமக்கென்று துணையாய் நம்மோடு இருப்பதா ஏகோவா ஷம்மா என்று. ஓ ஏகோவா தேவனே, எபினேச பிரபு, இம்மானுவேலரே இயேசுவே. இம்மானுவேலரே இயேசுவே. எத்தனையோ நாமங்கள் தேவனே, அத்தனையும் உமக்கு பொருந்துமே. எத்தனையோ நாமங்கள், ஓ அத்தனையும் உமக்கு பொருந்துமே. ஏகோவா தேவனே, எபினேச பிரபு, இம்மானுவேலரே. சொல்லுங்க, ஏகோவா தேவனே, எபினேச பிரபுவே, இம்மானுவேலரே. ஓ ஏகோவா தேவனே, எபினேச பிரபுவே இயேசுவே. ஏகோவா தேவனே, எபினேச பிரபுவே, இம்மானுவேலரே இயேசுவே. நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா. ஆமென். அப்படி எழும்பி நிற்போம் கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிக்கும்படி. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாய்களை திறந்து அப்படியே ஆண்டவரை மகிமைப்படுத்தி வாய்களை திறந்து இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா. நல்ல வாய்களை திறந்து ஆராதித்து ஈமை நிரக்கி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ உந்தன் பரிசுத்த ஆவியா நீர் என்னையும் நிறைத்தீரே. உங்க பரிசுத்த ஆவியா நீர் என்னையும் நிறைத்தீரே. பாடுங்க. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உமை போல் வேறு தெய்வம் இல்லையே. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உமை போல் வேறு தெய்வம் இல்லையே. கைகளை தட்டி உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே. உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே. உம்மை சொல்லுங்க. நீர் நல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லையே. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல்
தெய்வம் இல்லை. ஹalleluya ஹalleluya சத்தத்தை உயர்த்தி ஹalleluya ஓ ஹalleluya இயேசுவே பாவியான என்னையோ உம் பிள்ளையாய் மாற்றினே. பாவியான என்னையோ உம் பிள்ளையாய் நல்ல வாயைத் திறந்து நீர் நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. நீர் நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல். ஹalleluya ஹalleluya சமாராதிக்கட்டும். ஹalleluya ஓ ஹalleluya 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 என்னை அழைத்தவரே நீ உண்மை உள்ளவரே. என்னை அழைத்தவரே நீர் உண்மை உள்ளவரே. நீர் நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. நீர் நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு. கைய நல்ல தட்டி ஹalleluya ஹalleluya அபிஷேகத்தினால நுகம் முறியும். ஹalleluya என்னை முன் குறித்து நீ கைவிடவே மாட்டீ. என்னை முன் குறித்து நீ கைவிடவே மாட்டீர். நீர் நல்லவர் நீர் நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. நீர் நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு. ஹalleluya 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 ரபதனதனதன விடுதலை ஆராதிக்கிற அத்தனை பிள்ளைகள் மேலும் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லவர் உங்க பரிசுத்த ஆவியா என்னையும் நீரை கையை தட்டி உங்க பரிசுத்த ஆவியானவரே என்ன நிரப்புங்கன்னு வாஞ்சையோட கையை தட்டி உங்க பரிசுத்த ஆவியா என்னையும் ஓ உங்க பரிசுத்த ஆவியா நீர் என்னையும் நிறைத்தீரே. நீர் நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு. கண்ணை மூடி வாயை திறந்து கையை தட்டி உங்களை ஆவியில விட்டு கொடுத்து இந்த ஆராதனையிலே நிரப்புங்க. ஓ ஹalleluya தடைகள் விலகட்டும், சோர்வுகள் விலகட்டும். அவர் நடத்துவார், தூக்கி சுமப்பார். அவருடைய அபிஷேகம் போதும், அவருடைய நிறைவு வார்த்தை போதும். சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தெய்வம். எந்த சூழ்நிலையில தள்ளப்பட்டிருந்தாலும் உங்க ஆராதனை உங்களுக்காக ஒரு வழியை திறந்து தரும். கமான் சம்பாடு கையை தட்டி ஆவியில ஹalleluya 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 கையை தட்டி ஆவியில நிறைந்து இயேசுப்பா எல்லாமே எனக்கு அடைக்கப்பட்டிருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இந்த ஆராதனை நீங்க ஆராதிக்க ஆராதிக்க இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை தேவன் நமக்காக செய்ய ஆரம்பிக்கட்டும். சூரிய சந்திரனை ஒரு மனிதனுடைய வார்த்தையை கேட்டு கர்த்தர் நிறுத்த முடியுமானா? இந்த ராத்திரி வேளையில சொல்லுங்க, எனக்கு சாதகமாகவும் கர்த்தர் கிரியை செய்கிற நாட்கள் வருவதாக. நான் கர்த்தரை சார்ந்திருக்கிறது நிமித்தம் கர்த்தர் எனக்கு சாதகமாய் சில அற்புதங்களை இந்த ஆராதனையில செய்வார் என்ற விசுவாசம் உள்ள யாரேனும் இருந்தா நல்ல கையை தட்டி ஆவியில நிறைந்து இயேசுவின் நாமத்தினால் எனக்கு எதிராயிருக்கிற சூழ்நிலைகள் அனைத்தும் எனக்கு சாதகமாய் மாறுபடி நல்ல ஆராதனை அபிஷேகத்தோடு விடுதலை விடுதலை. நல்ல கண்ணை மூடி கையை தட்டி ஒரு நிமிஷமாவது ஆவியில நிறைந்து நல்ல ஆவியில நிறைந்து இயேசு இயேசு என் சூழ்நிலையை மாற்றும். இயேசுவின் நாமத்தினாலே ஒரு மிகப்பெரிய மாற்றம் என் வாழ்க்கையில வருவதாக. கண்ணை மூடி ஆவியில நிறைந்து ஒரு பரலோக தொடர்பு எனக்கு நேரடியாய் உண்டாகட்டும்.
கண்ண மூடி எங்கேயும் பார்க்காம கண்ண மூடி ஆவியில ஒரு மனதோடு ஹல்லேலூயா. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, 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 விலகாத மேகம். அவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக வேற ஒன்னையும் செய்யல. எதிரிகள் நடுங்குனாங்க. ஏன் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களோட ஆண்டருடைய மேகம் இருக்குதுப்பா. அவங்க பிரயாணப்படுற இடத்துல இருக்க தேசம்லாம் நடுங்க ஆரம்பித்தது. ஏன் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் மாம்சத்துல போகல, அவங்க கூட தேவ மகிமை உலாவினது. இன்னைக்கு ஆராதனையில வந்திருக்க கர்த்தருடைய பிள்ளையே, உன் மாம்சத்தை பார்த்து சத்துரு பயப்படல. உன் மேல தேவ மகிமை இருக்கும் பொழுது கையை தட்டி ஆவியில நிறைந்து, நீ மாம்சத்துல இருக்கிறதுனால, ஆமென், மாம்சத்துல இருக்கிற உன் பலத்தை பார்த்து பிசாசு பயப்படல. உன் மாம்ச சரீரத்துக்கு மேல ஒரு ஆவிக்குரிய மண்டலத்தின் மேல் புரிந்தவங்க நல்ல கையை தட்டி ஆவியில நிறைந்து, இஸ்ரவேல் ஜனமே, உன் கூட்டத்தை பார்த்து ராஜாக்கள் பயப்படல. உன் மேல நீ ஒரு மகிமைய மேகத்தை சுமந்து வருகிற பாரு. அதற்கு முன்பாக எந்த ஜாதிகளும் பலவான்களும் நிற்க முடியாது. கையை தட்டி இந்த ஆராதனையில, எனக்கு எதிரான பலவீனம் நிற்க முடியாது, எனக்கு எதிரான போராட்டங்கள் நிற்க முடியாது. ஆவியானவர் எனக்காக எழுந்தருளுவாராக. நல்ல கையை தட்டி ஆவியில நிறைந்து ஒரு மகிமையை நான் சுமக்கிற வாழ்க்கை வாழ்ந்தா, எந்த மனுஷனையும் மாம்ச பலனையும் பார்த்து நான் பயந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. கரங்களை ஆசையா உயர்த்தி ஒரே ஒரு முறை இந்த வார்த்தையை சொல்லி, விலகாத மேகம் நீர் முன், நல்லா சொல், விலகாத முன் செல்லும், சத்தத்தை உயர்த்தி, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. தகப்பனே, எங்கள் மாம்சத்துக்கு மேல கர்த்தருடைய மகிமையை நாங்கள் சுமந்து வருவதனால் இந்த உலகத்தில் வருகிற அத்தனை பாடுகளையும் தாண்டி செல்ல உடைய பலனை அனுக்கிரகத்தை இந்த இரவுல தாரும் என்று கேட்கிறோம். தொடர்ந்து ஜெபிக்க கர்த்தருடைய பலனை எங்களுக்கு தருவீராக. யெகோவா என்னும் நாமம் உள்ளோனே, எல் ஷடாய் நீர் என்றும் என்னோடு. யெகோவா ஈரன் தேவைகள் சந்திப்பி, என் குறைகள் நிறைவாக்குவி. யெகோவா என்னும் நாமம் உள்ளோனே, எல் ஷடாய் நீர் என்றும் என்னோடு. யெகோவா ஈரன் தேவைகள் சந்திப்பி, என் குறைகள் நிறைவாக்குவி. அஞ்சிடே நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. 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 யெகோவா என்னும் நாமம் உள்ளோனே, எல் ஷடாய் நீர் என்றும் என்னோடு. யெகோவா ஈரன் தேவைகள் சந்திப்பி, என் குறைகள் நிறைவாக்குவி. யெகோவா என்னும் நாமம் உள்ளோனே, எல் ஷடாய் நீர் என்றும் என்னோடு. யெகோவா ஈரன் தேவைகள் சந்திப்பி, என் குறைகள் நிறைவாக்குவே. அஞ்சிடே நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடே நான் அஞ்சிடே,
சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. நல்லா கை தட்டுங்க பார்க்கலாம். என் பலவீனத்தில் பலனானவர், வியாதியில் வைத்தியரும் அவரே. என் பலவீனத்தில் பலனானவர், வியாதியில் வைத்தியரும் அவரே. துன்ப வேளையில் துணையானவர், என்றும் எந்தன் ஆறுதலே. துன்ப வேளையில் துணையானவர், என்றும் எந்தன் ஆறுதலே. அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. 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 நீங்க சத்தமா பாடுறீங்களா? எந்த கண்மலை நீரல்லவோ, எந்த அடைக்கலம் நீரல்லவோ, எந்த தாவரம் நீரல்லவோ, எந்த ஆதாரம் நீரல்லவோ. எந்த கண்மலை நீரல்லவோ, எந்த அடைக்கலம் நீரல்லவோ. எந்த கண்மலை நீரல்லவோ, எந்த அடைக்கலம் நீரல்லவோ. எந்த தாவரம் நீரல்லவோ, எந்த ஆதாரம் நீரல்லவோ. எந்த ஆதாரம் நீரல்லவோ, எந்த ஆதாரம் நீரல்லவோ. அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. 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 யோசுவா 3ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனத்தை கர்த்தர் இந்த வருஷத்துக்கு கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தமா கொடுத்திருக்கிறார். ஜோஷுவா 3:7 அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். அவர்கள் கண்களுக்கு முன்பாக இந்த வசனத்தை அடிப்படையில் வைத்து தொடர்ந்து வேத வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் கண்களுக்கு முன்பாக, சகல ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக, சத்துருவின் கண்களுக்கு முன்பாக, சங்கடப்படுத்தினவர்களின் கண்களுக்கு முன்பாக, சமஸ்த இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, சொந்தங்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவேன் என்று வாக்கு பண்ணி மரிக்க வேண்டிய மோசேயையும் வளர வேண்டிய யோசுவாவை குறித்த காரியத்தை பேசினோம். ஆண்டவர் நம்மை இந்த வருஷம் எப்படி மேன்மைப்படுத்த போகிறார் என்பதையும் ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டார். அதற்கு பின்பாக யோசுவா கையில கர்த்தர் கொடுத்த 4 காரியம், காட்ஸ் ப்ராமிஸ், காட்ஸ் கமிஷன், காட்ஸ் ரிட்டர்ன் வேர்ட், காட்ஸ் கமாண்ட்மெண்ட். இந்த 4 காரியம் அவனை ஜோஷுவாவை மேன்மைப்படுத்துறதற்கு, ஜோஷுவா த சன், ஜோஷுவா த சர்வன்ட், ஜோஷுவா த ஸ்பை, ஜோஷுவா த அப்புறம் சொல்லுங்க சோல்ஜர். ஆமென். இல்ல ஒரு பெரிய ஒரு சன், ரத்தத்தினால கழுவப்பட்டவன், ஸ்பையாவும் இருந்தான், வேவுக்காரனா இருந்தான், யுத்த வீரனாவும் இருந்தான். ஆமா, ஊழியக்காரனா. மோசேக்கு ஊழியக்காரனா இருந்தவன் கர்த்தருடைய ஊழியக்காரனா கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்தினார் என்று பேசினோம். கடந்த வாரம்
யோசுவாவின் மேன்மை குறித்து பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்டார். இந்த வாரம் நானும் திரும்ப 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 யோசுவாவே சுத்தி வந்தா யோசுவாவை சுத்தி வராத, வேற பக்கம் போன்னு என் ஆண்டவர் இன்னொரு பக்கமாய் திருப்பி கொண்டு போனார். அதுல ஆண்டவர் என்னை சில வசனங்களை தியானிக்க எனக்கு உதவி செய்தார். அதுல சொல்லப்பட்ட வேத பகுதியை இந்த இரவு கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாய் தருவாராக. தாவீதை குறித்து உங்களிடத்துல சில வார்த்தைகளை சொல்ல போகிறேன். ஆனா தாவீது ஒரு மேன்மையாய் உயர்த்தப்பட்டவர், அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. 2 சாமுவேலின் புஸ்தகம் அதனுடைய 23ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்திலேயே தாவீதின் கடைசி வார்த்தைகள் என்று சொல்லி அவனே ஆரம்பித்து கடைசி காலத்துல அவனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை, மேன்மையாய் உயர்த்தப்பட்டு என்ன கர்த்தர் எப்படி மேன்மையாய் உயர்த்தினார் என்பதை குறித்து அவன் தன்னுடைய வாயிலிருந்தே சொல்லுகிறான். சகோதரர்களுக்கு முன்பாக என்னை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி, சத்துருக்களுக்கு முன்பாக என்னை 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் அபிஷேகம் பண்ணி, சமஸ்த இஸ்ரவேலுக்கு முன்பாக 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தில் என்னை மேன்மைப்படுத்தினார். சகோதரர்களுக்கு முன்பாகவும் என்னை மேன்மைப்படுத்தினார், சத்துருக்களுக்கு முன்பாகவும் என்னை மேன்மைப்படுத்தினார், சமஸ்த இஸ்ரவேலுக்கு முன்பாகவும் என்னை மேன்மைப்படுத்தினார். ஆடுகளை விட்டு பிரித்து ஆடுகளுக்கு பின்பாக போய்கொண்டிருந்த என்னை ஆடுகளை விட்டு பிரித்து பெரியோர்களுக்கு ஒத்த நாமத்தை எனக்கு கொடுத்து இஸ்ரவேலை என்ன ராஜாவா உயர்த்தி கனம் பண்ணி வைத்திருக்கிறாரு. அப்பேற்பட்ட ஒரு தேவ மனிதன் கடைசி நாட்களிலே விருத்தா பிரியனாய் தன்னுடைய ஜீவன் போகிற நாட்களில தேவ சமூகத்துல அவன் வாயிலிருந்து வந்த கடைசி வார்த்தைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, மேன்மையாய் உயர்த்தப்பட்டவன். நான் இந்த செய்திக்கு தலைப்பை நான் இப்படி கொடுக்க விரும்புகிறேன், மேன்மையாய் உயர்த்தப்பட்டவன். மேன்மைப்படுத்தப்பட்டவனுடைய குணாதிசயம், மேன்மைப்படுத்தப்பட்டவனுடைய ஜெபம், மேன்மைப்படுத்தப்பட்டவனுடைய அவனுடைய ஊழிய பாதை அப்படின்னு ஒவ்வொரு டைட்டிலா கொடுக்கிறத விட மேன்மைப்படுத்தப்பட்டவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை நான் ஒரு சில வார்த்தைகளை அங்கே 1 நாளாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 29ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 Chronicle chapter 29 verse 12. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் பலப்படுத்தவும் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினாலே ஆகும். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன் உங்ககிட்ட இருந்து. ஆமென். எனக்கு ஏன் இந்த வசனத்தை எப்போ வாசிச்சாலும் ரொம்ப ஒரு ஆவியில ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி. எப்போ வாசிச்சாலும் என் ஜபத்தில் சில நேரம் சொல்லும் போதும் பிரசங்கத்தில் பேசும்போது இந்த வார்த்தை சொல்லும் போது என் ஆவி ஏன் களி கூறுகிறது என்றால், என்ன மேன்மைப்படுத்தினதை நான் நினைச்சு பார்த்தனாலே தெரியும் என்னெல்லாம் மேன்மைப்படுத்த அவரால் முடியுமா. எவரையும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும் என்ற வார்த்தை கேட்டாலே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். எவரையும் ஆடுகளுக்கு பின்பாக போய் கொண்டிருந்த தாவீதை மேன்மைப்படுத்த முடியுமானார் அவரை பலப்படுத்தி சர்வ இஸ்ரவேலிலும் சமஸ்த இஸ்ரவேலிலும் அவனை ராஜாவா உயர்த்தி கர்த்தர் மேன்மைப்படுத்தி அவன் வாயிலிருந்தே என்னை மேன்மையாய் உயர்த்தினார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தர் ஒரு மனிதனை 1000 உயர்த்தி மேன்மைப்படுத்தினது போல இன்றைக்கும் ஸ்டார் ஆஃப் டேவிட், இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற கொடியில் இருக்கிற நட்சத்திரத்திற்கு பெயர் ஸ்டார் ஆஃப் டேவிட். அவன் தாவீது நட்சத்திரம் என்று அவனை மேன்மைப்படுத்தி இப்ப வரைக்கும் பேசிக் கொண்டிருக்க, இயேசு பிறக்கிறதற்கே தாவீதின் சந்ததியிலிருந்து ஒரு வேர் புறப்படும் என்று சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தின்படியே தாவீதின் குமாரனாய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வெளிப்பட்டு குருடனும் தாவீதின் குமாரனே இறங்கும் என்று சொன்னது போல இந்த இரவும் தாவீதின் குமாரனாகிய இயேசுவே
இல்லை என்று நாமும் ஜெபிக்க கூடிய அளவிற்கு கர்த்தர் ஒரு மனிதனை, ஒரு ஆர்டினரி பர்சன், ஒரு சாதாரண மனிதனை மேன்மைப்படுத்த அவராலே முடியுமானா, இந்த இரவு இந்த ஆலயத்திற்குள்ள உட்கார்ந்து இருக்கிற உங்களையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினாலே ஆகும். முதல்ல குறிச்சுக்காங்க. சரி, preference. சரியா? preference. ஓகே. ஆம். perfect giving. இங்கிலீஷ்ல சொல்றேன், தமிழ்ல சொல்ல மாட்டீங்களேன்னு கேட்குற மாதிரி இருக்கு. சொல்றேன். preference, perfect giving, praising, permanent prayer, passing into. சொல்லுங்க, சொல்லிட்டா திருப்பி. preference, முக்கியத்துவம். சரியா? preference கரெக்டா? முக்கியத்துவம் preference. சரி. ரெண்டாவது perfect giving, சரியானபடி கொடுக்கிற ஒரு விதம் இல்ல, perfect சரியாய் கொடுக்கிறது. praising, துதி. permanent, நிரந்தரமான. prayer, ஜெபம். கடைசியாக ஆறாவது passing it to. சொல்லுங்க, passing it to. அப்படின்னா ஹேண்ட் ஓவர் பண்றது. ஆமா, கையளிக்கிறது. என்ன மாரத்தான்ல அதுக்கு வேற ஏதாவது வேர்டிங்ஸ் சொல்ல முடியுமா? பைபாஸ். சரி, நம்ம பாயிண்ட போயிட்டே இருப்போம், கர்த்தர் நம்மோடு பேசுவார். முதல்ல preference. தாவீது ஒரு மேன்மையாய் உயர்த்தப்பட்டவன். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருந்தது? அவன் சொல்றான், கர்த்தர் என்ன மேன்மையா உயர்த்தினார்ப்பா சொல்றார். மேன்மையா உயர்த்தப்பட்டவனுடைய கடைசி வார்த்தை என்றுதான் அவர் ஆரம்பிக்கிறார். கடைசி அந்த 23ஆம் அதிகாரத்துல எவரையும் அவரை மேன்மைப்படுத்த முடியும், எவரையும் அவரால் பலப்படுத்த முடியும். அவர் கரத்தினால ஆகாதது இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லை. என்னையவே மேன்மைப்படுத்தினார்னா உங்களை மேன்மைப்படுத்த மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுகிறார். நானும் சொல்லுகிறேன், என்னை மேன்மைப்படுத்தினவர் உங்களை நிச்சயமாய் மேன்மைப்படுத்தி இந்த தேசத்துல கனத்துக்குரிய இடத்துல, மேன்மைக்குரிய இடத்துல, ஆசீர்வாதமான இடத்துல என் பிள்ளைகளை கர்த்தர் வைப்பாராக. நீங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கிறீர்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாராக. அவமானப்பட்ட வெக்கப்பட்ட இடங்களுக்கெல்லாம் ஈடாக அதே இடத்துல கர்த்தர் உங்களை கனம் பண்ணி மேன்மைப்படுத்துவாராக. என்னை கர்த்தர் இன்று நம்மை செழிப்பான இடங்களிலே கொண்டு வந்து விட்டது உண்மையானா, ஆண்டவர் அவமானப்பட்ட நிந்தைகளையும் சகித்த இடங்களுக்கு ஈடாக உங்களை மேன்மைப்படுத்தி கனம் பண்ணுவாராக. அல்லேலூயா. preference என்னப்பா? நான் சொல்றேன், தாவீது 1 நாளாகமம் 29 முதல் வசனத்தை வாசிக்க கேட்போம். பின்பு தாவீது ராஜா சபையார் எல்லாரையும் நோக்கி தேவன் தெரிந்து கொண்ட என் குமாரனாகிய சாலமோன் என்னும் வாலிபனும் இளைஞனுமாய் இருக்கிறான். செய்ய வேண்டிய வேலையோ பெரியது. அது ஒரு மனுஷனுக்கு அல்ல, தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரண்மனை. போதும். இது ஒரு மனுஷனுக்கு அல்ல, தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரண்மனை. எங்க அப்பாவுக்கு ஒரு அரண்மனையை கர்த்தர், நம்முடைய மவுண்ட் சர்ச்சுக்கு ஒரு அரண்மனையை கர்த்தர் ராஜாவுக்கு கட்ட உதவி செய்திருக்கிறார். நல்லா கைத்தட்டி ஏசப்பாவை மயப்படுத்துங்க. ஆமா, நான் அப்படி இப்படின்னு நவம்பர் 10ஆம் தேதி ஆரம்பிச்சோம். அப்படி இப்படின்னு கால்குலேட் பண்ணி வேலை நடக்காத நாட்கள் எல்லாம் கழிச்சு பார்த்தா ஏறக்குறைய 32 நாட்கள்லயே கர்த்தர் நமக்கு கட்டி கொடுத்துட்டார். ஏசப்பா, எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லை? எவ்வளவு பெரிய பாக்கியம்! யோசிக்கவே முடியாத காரியத்தை ஏசப்பா மால மட்டும்தான் செய்ய முடியும். preference. தாவீது பாருங்க, அவனுடைய ஜீவியத்துல ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. ஃபர்ஸ்ட் preference யாருக்கு? தாவீது மேன்மையா உயர்த்தப்பட்டவனுடைய கேரக்டர், குணாதிசயம், அவனுடைய ஜெபம், அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றால், உயர்த்தப்பட்டவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை முதல்ல ஃபர்ஸ்ட் preference இயேசு மட்டும்தான் இருக்கும். இயேசுன்னா அந்த ஆலயம் மட்டும்தான் இருக்கும். கர்த்தர் தான் எனக்கு முதல்ல என்பது அவன் சொல்லுகிறான்.
2 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் நாம் அடிக்கடி தியானிக்கிற ஒரு வேத பகுதி. தாவீதை கர்த்தர் யுத்தம் இல்லாதபடி சத்துருக்களுக்கு நீங்களாக்கி கர்த்தர் அவனை இளைப்பாற பண்ணின போது கேதுரு மரங்களினால் மச்சி பாவப்பட்ட வீட்டிலே அவன் வாசமா இருக்கையில், ஐயோ உடன்படிக்கை பட்டி திரைகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறதே, நான் நல்ல சம்பத்தோடு ஐஸ்வர்யத்தோடு கணத்தோடு நல்ல ஒரு இடத்துல ஜம்முன்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். உடன்படிக்கை பட்டி அங்க கொஞ்ச நாள், இங்க கொஞ்ச நாள், ஓபேத் வீட்டுல கொஞ்ச நாள், வழியில கொஞ்ச நாள், இங்க கொஞ்ச நாள், இப்படி இருக்கிறதே என்கிற பாரம் அவனுக்குள்ள எப்போதும் இருக்கிறபடினால அவன் சொல்றான், ஆண்டவரே நான் உமக்காக ஒரு ஆலயத்தை கட்டினா என்னன்னு இருதயம் ஏங்கியது. இருதயத்துக்குள்ள ஒரு பெரிய முக்கியத்துவம் இயேசுவுக்கும் அவர் வாசம் பண்ணுகிற ஒரு ஆலயத்துக்கும் முக்கியத்துவம் அவனுக்கு வந்தபோது நாத்தானை கர்த்தர் அனுப்பி சொல்லுகிறார், தாவீதே ஆடுகளுக்கு பின்பாக பிரித்து போயிட்டு இருந்த உன்னை ஆடுகளை விட்டு பிரித்து பெரியோர்களுக்கு ஒத்த நாமத்தை கொடுத்து இஸ்ரவேல்ல உன்னை ராஜாவா வைத்திருக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தபோது ஒரு கோத்திரத்தினிடத்திலாவது, ஒரு ஜாதி ஜனத்தினிடத்திலாவது, ஒரு ராஜாக்களிடத்திலாவது, ஒரு நியாயாதிபதிகளிடத்திலாவது எனக்காக நீ ஆலயத்தை கட்டுவாயான்னு நான் யார்ட்டையுமே கேட்டதில்லப்பா. நீ எனக்காக ஆலயத்தை கட்டுவாயா என்று சொன்னபோது தாவீது எழும்பி முதல் இடத்தை கர்த்தருக்காக கொடுத்து, ஆண்டவரே நான் கட்டுறேன், நான் செய்றேன், நான் பண்றேன். இஸ்ரவேல்ல என்னை மேன்மைப்படுத்தின தெய்வம், என் ஆடுக்கு பின்னாடி போயிட்டு இருந்தவரை என்னை உயர்த்தி கனம் பண்ணி இருக்கிறீர், உமக்கு தான் முக்கியத்துவம். நான் ஆடு பின்னாடி போயிட்டு இருந்த போதே உம்மைதான் நான் பாடினேன், உம்மைதான் நான் துதித்தேன், உம்மைதான் நான் தொழுது கொண்டேன். எந்த பிரச்சனை வந்த போதும் ஏபோத்தை தரித்து கொண்டு உம்மிடத்துல தான் கேட்டேன். யுத்தத்துக்கு போனுமானாலும் உம்மிடத்துல தான் நான் கேட்டேன். எது செய்ய வேண்டுமானாலும் நான் உமக்கு தான் ஆண்டவரே முக்கியத்துவம் கொடுத்தேன். இல்லாதிருந்த போதே உமக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பேனானா இன்னைக்கு என்ன மேன்மைப்படுத்திருக்கிறீர். எல்லா இடங்களிலும் என் கர்த்தரே முதலிடம், என் ஆலயமே முதலிடம், அவர் வாசம் பண்ணுகிற ஸ்தலமே முதலிடம் எனக்கு. ஹல்லேலூயா. மேன்மையா உயர்த்தப்பட்டவனுடைய ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் தெரியுமா? ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நோ பிஸ்னஸ் இல்லை, ஃபர்ஸ்ட் நோ ஃபேமிலி, ஃபர்ஸ்ட் ஆண்டவரே வேலை, நோ ஃபர்ஸ்ட் ஆண்டவரே இந்த கல்யாண வீட்டுக்கு போகிறது, நோ ஃபர்ஸ்ட்டு ஆண்டவரே இந்த சடங்கு வீட்டுக்கு போகிறது, ஃபர்ஸ்ட்டு நான் இந்த ஊருக்கு போயே ஆகணும், இல்லை என்ன ஆனாலும் எது ஆனாலும் முதல்ல இயேசு, முதல்ல சபை. இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவன் எவனோ அவனை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். மேன்மைப்படுத்தப்பட்டவனும் இதுக்கு மாத்திரம்தான் முக்கியத்துவம் கொடுப்பான். ஹல்லேலூயா. ஓடி வருவான், ஆமென். சபைக்கு ஓடி வருவான். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது எப்படி இருந்துச்சா? மகிழ்ச்சியா இருந்துச்சா? ஆசையா ஓடி வாரேன். எத்தனை பேர் ஓடி வாரீங்கன்னு தெரியல. வியாதி வந்தாலும் பலவீனம் வந்தாலும், ஆமா என்ன மரணமே நேரிடுகிற சூழ்நிலை ஏற்பட்டாலும், நான் எதை இழந்தாலும் எதை நஷ்டப்பட்டாலும், என் வீட்டில் எந்த இழப்பு ஏற்பட்டாலும், மரணமே சந்தித்தாலும், இயேசு சொன்ன ஒரு வார்த்தை தான். கடந்த நாட்களில் வாசித்தோம், சாக்கு போக்கு சொல்றவனா இருக்க மாட்டான் மேன்மைப்பட விரும்புகிறவன். மேன்மைப்படுத்தப்பட்டவனும் சாக்கு போக்கு சொல்ல மாட்டான். ஆண்டவரே 5 ஏறு மாடு வாங்கிட்டேன்னா அதை போய் சோதிச்சு பார்க்கன்னு சொல்ல மாட்டான். நான் திருமணம் முடிச்சிருக்கிறேன் அதனால நான் வரக்கூடாதுன்னு சொல்ல மாட்டான். நான் வயல்வெளியை வாங்கியிருக்கிறேன் அதனால போய் அதை பார்க்கணும்னு சொல்ல மாட்டான். ஆண்டவரே நீங்கல்லப்பா 5 ஏறு மாடு வாங்க கொடுத்ததும் நீங்க தானே, வயல்வெளி வாங்க கொடுத்ததும் நீங்க தானே, திருமணத்தை முடிச்சு கொடுத்ததும் நீங்க தானே. அதை விட எனக்கு நீங்க தான் முக்கியம். என்ன மேன்மைப்படுத்தினவர் நீர் அல்லவா? சபைதான், நீர் வாசம் பண்ணுகிற அரண்மனை தான், உம்முடைய சமூகம் தான். நீங்க தான், நீங்க தான், நீங்க தான் எனக்கு எல்லாம். நீங்க தான் எனக்கு எல்லாம். நீங்க தான் எனக்கு எல்லாம். நீங்க தான் எனக்கு. என் தந்தை நீங்க தான், என் தாயும் நீங்க தான், என் சொந்தம் நீங்க தான், என் நண்பன் நீங்க தான், என் உயிரே நீங்க
ஏன் இன்னும் பல பேருக்கு மேன்மை வரல தெரியுமா? ஏன் இன்னும் கர்த்தர் பல பேரை இன்னும் மேன்மைப்படுத்த முடியல தெரியுமா? ஏன் தெரியுமா? என்ன உங்க ப்ரிஃபரன்ஸ் எங்க இருக்குன்னு தான் பார்க்கணும். உங்களுக்குரிய முக்கியத்துவம் கர்த்தரா, ஆலயமா, தேவ சமூகமா? அவரை பாடுறீங்களா? அவரை துதிக்கிறீங்களா? அவருடைய சமூகத்துக்கு ஓடுறீங்களா? அவர் 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 எப்போது எனக்கு இயேசு இயேசு இயேசு. வியாதி வந்துட்டா பரவாயில்லைங்க, இயேசுவை பார்த்துக்குவார். ஆமாம், நீங்கள் டாக்டருக்கு போங்க, வியாதியஸ்தருக்கு மருத்துவர்கிட்ட போங்க, மெடிசன் சாப்பிட, அதெல்லாம் விஷயம் இல்லை. உங்களுக்கு மைண்டில் வரணும், வியாதியை பரவாயில்ல இயேசப்பா பார்த்துக்குவார். பிஸ்னஸா பரவாயில்ல, என்ன நடந்துடும்? அவரை மிஞ்சி என்னங்க நடக்கும்? நீங்க இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பீர்களா? அவரை மிஞ்சி உங்களுக்கு ஒண்ணுமே நடக்க. உங்களை மேன்மைப்படுத்தினவர், உங்களை உயர்த்தினவர், இப்ப உங்களை நடத்தி கொண்டிருக்கிறவர் அவர் மாத்திரம் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கைத்தட்டி ஆர்ப்பரித்து ஆண்டவரை மகிமைப்படுத்து. தாவீது சொல்றான், எனக்கு அரமனை அவர், மனுஷனுக்கு அல்ல கர்த்தருக்கே அரண்மனை. preference. The second, perfect giving. perfect giving, சரியான முறையில் கொடுக்கிறது. இதுல தான் ஒரு 7 வார்த்தை வசனத்துல தான் இருக்கு. அந்த 7 வார்த்தையை நான் முதல்ல சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நான் சொல்றேன் சில வார்த்தைகளை. perfect giving, சரியா? பாருங்களேன், இந்த 2ஆம் வசனத்தினுடைய முதல் பகுதியில் நான் சில வார்த்தைகளை சொல்கிறேன். நான் என்னாலே இயன்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்திற்கென்று இயன்ற மட்டும். கொடுக்கிறதுல எப்படி இருக்கணும்? பெர்ஃபெக்ட்டா கொடுக்கிறதுல ஒரு மனுஷன் எப்படியெல்லாம் கொடுக்கிறான் பாருங்க. இயன்ற மட்டும், எப்படி? இயன்ற மட்டும் முத கொடுத்தது. 2வது அவன் கொடுத்ததை பாருங்க, 3ஆம் வசனத்துல சொல்லுகிறான், இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்ச என்னை நெருக்கி ஏவுறதுனால பரிசுத்த ஆலயத்திற்காக நான் சவதரித்து வைத்த எனக்கு சொந்தமான பொன்ன வெள்ளைய என் தேவனுடைய ஆலயத்துக்காக கொடுத்தேன். முதல்ல ராஜ்யத்திலிருந்து எனக்கு இயன்ற மட்டத்தையும் கொடுத்தேன்னா இயன்ற மட்டும் கொடுத்தான். 2வது என்னுடையதை நான் கொடுக்கிறேன்னு 3ஆம் வசனத்தையும் 4ஆம் வசனத்திலையும் சொல்லுகிறான். பாருங்க, 3வது எப்படி சொல்றான் பாருங்களேன், வேதத்தை பாருங்க. 17 பாருங்க, உத்தம இருதயத்தோடு மனப்பூர்வமாய் கொடுத்தேன். முதல்ல கொடுக்கிறது எப்படி? மனப்பூர்வமாய் கொடுத்தானா. 2வது எப்படி கொடுக்கிறாரா? உத்தம இருதயத்தோடு கொடுக்கிறா. கொடுக்கிறதுல இத்தனை டைப் இருக்குப்பா. என்ற மட்டும் கொடுத்தது ஒரு பக்கம், என்னுடையதை கொடுத்தேங்கிறாரு. 3வது மனப்பூர்வமாய், 4வது உத்தம இருதயத்தோடு கொடுத்தேங்கிறாரு. 5வது பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த பகுதி. 5வது 14ஆம் வசனத்திலையும் 16ஆம் வசனத்திலையும் நீங்க குறித்து கொள்ளுங்கள். 14ஆம் வசனத்துல சொல்றாரு, உமது கரத்துல தான் வாங்கி உமக்கு கொடுக்கிறேன். என்னது இது? கொடுக்கிறதுலயே தாழ்மையா கொடுக்கிறது. நான் என்கிட்ட இருக்குன்னு கொடுக்கல, உங்ககிட்ட வாங்கினேன், உங்களுக்கே திருப்பி கொடுக்கிறேன். அதுல 16லையும் திருப்பி சொல்றாரு பாருங்க, எல்லாம் உமது கரத்திலிருந்து வந்தது, எல்லாம் உம்முடையது தான். நீங்க என்கிட்ட கொடுத்து எல்லாம் உம்முடையது தான், ஆனா என்கிட்ட கொடுத்தீங்க, அதை நான் உங்கள்கிட்ட கொடுத்தேன். ரொம்ப ஹம்புலா தாழ்மையோடு கர்த்தருக்கு கொடுக்கிறான் பாருங்க. இது 1. 9 பாருங்க, மனப்பூர்வமாய் கொடுக்கிறதற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள், உத்தம இருதயத்தோடு உற்சாகமாய் கர்த்தருக்கு ஜனங்கள் கொடுத்தார்கள். ஜனங்கள் கொடுத்தாங்க. யாரெல்லாம் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதில் அந்த 5ஆம் வசனத்திலிருந்து இருக்கு. வம்ச பிரபுக்கள், அவர்கள் எல்லாரும் அதிபதிகள், ராஜாவின் வேலைக்காரராகிய பிரபுக்கள் எல்லாருமே 1000 பேருக்கு தலைவர்கள். யாரெல்லாம் கொடுத்தாங்கன்னு ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. என்னென்னலாம் கொடுத்தாங்கன்னு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. அதை நம்ம பேச வேண்டாம். எப்படி கொடுத்தார்கள்? பெர்ஃபெக்ட் கிவிங். அவர்கள் கொடுத்தார்கள். தாவீது ராஜாவும் மிகவும் என்ன செஞ்சாரா? அவங்க கொடுத்ததுக்கு தாவீது ராஜா என்ன செஞ்சாரு? சந்தோஷப்பட்டார். இங்க பாருங்களேன், 17லையும் பாருங்களேன், உமக்கு மனப்பூர்வமாய் கொடுக்கிறதை கண்டு சந்தோஷித்தேன். அடுத்தவங்க கர்த்தருக்கு மனப்பூர்வமா உத்தம இருதயத்தோடு கொடுக்கிறத பார்த்து இவன் என்ன செஞ்சான்? இவன் கொடுத்ததே கொள்ளையா கொடுத்திருக்கான். இவன் கொடுத்த லிஸ்ட் பார்த்தா அன்பிலீவபிள். அத்தனை டன்னு தங்கம், அத்தனை டன்னு வெள்ளி, வெண்கலம், இரும்பு, கற்கள்,
இவ்வளவு கொடுத்துருக்கிறான், சவதரித்து வச்சது எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் சொல்றான், எனக்குன்னு கொஞ்சம் வச்சிருந்தேன், அதையும் கொடுத்துட்டேன். என் தேவன் வந்து பாருங்க, எனக்குன்னு சிலதை வச்சிருந்தேன், ஸ்பெஷியஸா சில வச்சிருந்தேன், அதையும் கொடுத்துட்டேன். ரெண்டாவது. மூணாவது சொல்றான், மனப்பூர்வமா கொடுக்க கர்த்தர் உதவி செய்தா. நாலாவது, எனக்கு உற்சாகமா கொடுக்க உதவி செய்தா. ஆமென். ஆமா. அஞ்சாவது சொல்றாரு, இதெல்லாம் விட பெரிய பியூட்டி என்ன தெரியுமா, இதெல்லாம் உம்முடையது ஆண்டவரே, நான் உம்மட்ட தான் வாங்கினேன், நீங்க தான் எனக்கு கொடுத்தீங்க, அதை நான் ஜஸ்ட் திருப்பி கொடுக்குறேன், வேற ஒன்றும் நான் இதில் பெருமை பாராட்டல, தாழ்மையா கொடுக்குறேன். கொடுக்குறான், தாழ்மையா கொடுக்குறான். இதுல அடுத்தது விஷயம், இவன் கொடுத்ததை பெருமை பாராட்டாதபடி பிரபுக்களும் பிரதானிகளும் அதிபதிகளும் 100க்கு அதிபதிகளும் எல்லாரும் கொடுத்ததை பார்த்து மனப்பூர்வமா சந்தோஷப்பட்டான், சந்தோஷித்தான். அடுத்தவங்க கொடுக்கும்போது அடுத்தவங்க ஆளுக்கு இவ்வளோ கொடுத்தாங்களா, இவ்வளோ கொடுத்துட்டாங்களா, இவ்வளோ கொடுத்துட்டான். போட்டி போடுறதுல இல்லை, ஏசப்பா கொடுக்கறது, உங்களால் முடிஞ்சதை கொடுங்க, மனப்பூர்வமா கொடுங்க, உற்சாகத்தோடு கொடுங்க, உத்தம இருதயத்தோடு கொடுங்க. ஏன் இப்படிப்பட்ட கொடுக்குதல் தேவை இருக்கு தெரியுமா? இவ்வளவு ஏன் இப்படிப்பட்ட இப்படி பெர்ஃபெக்ட் கிவிங், ஒரு மேன்மைப்படுத்தப்பட்டவனுடைய பெர்ஃபெக்ட் கிவிங், மேன்மையாய் உயர்த்தப்படுகிறவன் செய்கிற கொடுக்கிற கர்த்தருக்கு கொடுக்கிற காரியம் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான். ரெண்டாவது, ஆண்டவருக்கு கொடுக்கிறதுல முக்கியத்துவம் கொடுக்கிறான். I'm not talking about only offering. I'm not talking about only tithe. I'm not talking about only building fund. நான் ஏதோ நீங்கள் பணத்தை பற்றி மாத்திரம் நான் பேசுகிறேன் என்று சொல்லிவிடாதீர்கள். நீங்களே கர்த்தருக்கு ஒரு பெரிய காணிக்கைங்கிறதுனால பேசுகிறேன். அல்லேலூயா. காணிக்கை விட நீங்க ரொம்ப மனப்பூர்வமா கர்த்தருக்கு வரணும், நீங்க உற்சாகமா கர்த்தரை ஆராதிக்கணும், நீங்க உற்சாகமா தேவனுக்கு பலி செலுத்தணும், நீங்க மனப்பூர்வமா தேவனுடைய ஆலயத்துக்கு ஓடி வரணும். ஆண்டவரே, நீர் என்ன படைச்சது, நீங்க நான் உம்மிடத்துல வருகிறேன் என்று உங்களை கர்த்தருக்கு ஜீவ பலியாய் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு நான் வேண்டிக் கொள்கிறேன். இது அல்லவா புத்தியுள்ள ஆராதனை. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனம். அன்றியும் அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். Perfect giving. Not only money, not only gold, silver, bronze, இதெல்லாம் கிடையாது, brass இதெல்லாம் கிடையாது. Not only இது பணம் எல்லாம் doesn't matterங்க. அது நீங்க கொடுங்க, கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். உங்களை கர்த்தருக்கு கொடுங்க முதல்ல, அதுக்கப்புறம் பணத்தை கொடுங்க. ஏசப்பா உங்களை மேன்மைப்படுத்துறாரா இல்லையான்னு பாருங்க. உங்களை கனம் பண்ணிடுவார், உயர்த்திடுவார். ஏன் இப்படி கொடுத்தான் தெரியுமா? அவரே சொல்றார். ஏன் இப்படி கொடுத்தேன்றத அவர் சொல்றார் பாருங்க. 17 சொல்றார், என் தேவனே, நீர் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்துல பிரியமாயிருக்கிறீர் என்பதை அறிவேன். எனக்கு ஒண்ணு தெரியும், நீங்க என் இருதயத்தை சோதிச்சு பார்ப்பீங்க, உத்தம குணத்துல பிரியமாயிருக்கிறீர் என்பதை அறிவேன். நீங்க ஏதோ அடுத்தவங்களுக்கு என்ன பிரியப்படுத்தணும்னு கொடுக்குறீங்களா? யாரையோ பிரியப்படுத்த கொடுக்குறீங்களா? ஏசப்பா பாப்பாரு. என்ன இருதயத்தை சோதிக்கிறவ கர்த்தர், ஆண்டவர், தெய்வம், நம்ம அப்பா. அல்லேலூயா. சோதிச்சு பார்த்துருவாரு, சும்மாலாம் கிடையாது. ஆமா, எல்லாரும் பார்க்கும்படி நம்ம கொடுக்குறோமான்னு பார்ப்பாரு. இல்லைன்னா நம்ம சர்ச்சில் பல பேர் வந்து ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு, இந்த ஆலயம் கொடுத்தது எனக்கெல்லாம் அழுகையா இருந்துச்சு. இவங்க இவ்வளவு கொடுத்தாங்களா? இப்போ அந்த வீடு அவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும், அந்த பிள்ளைகளுக்கு எவ்வளோ போராட்டம்னு எனக்கு தெரியும். அந்த பிள்ளைகள்லாம் தங்கத்தை வந்து என் கையில் கொடுத்த போது கண்ணீர் விட்டு அழுதே. ஆமே. ஏன்னா ஆண்டவருக்கு கொடுக்கறது, நீங்கள் ஏசப்பாவுக்கு கொடுக்குறீங்க, விளையாட்டு கிடையாது. நீங்கள் எவ்வளோ பெரிய தெய்வத்துக்கு கொடுத்துருக்கீங்க, உங்களை மேன்மைப்படுத்தாமல் அவர் விடுவாரோ? உங்களை உயர்த்தி கனம் பண்ணாமல் விடுவாரோ? கொடுத்த 500ஐயும் கணக்கு வைத்திருக்கிறார், கொடுத்த 50,000ஐயும் கணக்கு வைத்திருக்கிறார். ஒன்றும் கீழே விழ போறதில்லை, எல்லாவற்றையும் கணக்கு வைத்து கர்த்தர் உங்களுக்கு திருப்பி கொடுப்பா. அதனால தான் தாவீது சொல்றார், தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, என் இருதயத்துக்கு ஏற்றவன்
எனக்கு சித்தமானவைகளெல்லாம் செய்கிறான், கர்த்தரால நற்சாட்சி பெற்றான். அப்போஸ்தலர் 13:22. ஏன் அவர் இதயத்தை சோதிக்கிறவர் எனக்கு தெரியும். அவர்கிட்ட கொடுத்தாரு. இதில் என்னங்க பெருமை? அவர் கொடுத்தாரு, நான் கொடுத்தேன். என்கிட்ட இருக்கிறதையா கொடுத்தேன்? அவர் கொடுத்தாரு, கொடுத்தேன். தாழ்மை. கொடுக்கறதுல ஒரு தாழ்மை வரட்டு, விதைக்கிறதுல ஒரு தாழ்மை வரட்டு. என் செல்ல பிள்ளைகள்லாம், என் கண்மணி பிள்ளைகள்லாம் சேர்த்து சேர்த்து வச்சு உண்டியில் எவ்வளோ ஆசையாக இருந்துச்சு தெரியுமா? குட்டி குட்டி பிள்ளைகள்லாம் உண்டியில் சேர்த்து சேர்த்து வச்சு கையில் வந்து கொடுத்ததுங்க. எனக்கு ஆசையாக இருந்துச்சு. இது சின்ன பிள்ளைகள் சேர்க்கறது எவ்வளோ ஆசையாக இருக்கும். அப்பா அம்மா கொடுக்கறது, மாமா கொடுக்கறது, சித்தப்பா கொடுக்கறது, பெரியப்பா கொடுக்கறது, யாரா ஃப்ரெண்ட்ஸு பர்த்டே கொடுக்கறது, அதெல்லாம் சேர்த்து சேர்த்து பிள்ளைகள் உண்டியலாக வந்து கொடுத்துச்சுங்க. பையில் கர்ச்சீப்பில் முடிஞ்சு ஏசப்பா அதெல்லாம் பார்ப்பாரு. என் பிள்ளைகள் ஆசையாக வந்து கொடுத்தாரு. நான் சொல்கிறேன், கர்த்தர் மேன்மைப்படுத்தப்பட்டவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இப்படிதான் இருக்கும். மேன்மைப்படுத்த விரும்புகிறான். எவனை கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறாரோ அவன் இப்படிதான் கொடுப்பான். ஹல்லேலூயா. பெர்ஃபெக்ட் கிவிங். தேர்ட் ஒன் வேதம் சொல்லுகிறது பிரைசிங். என்னது? கர்த்தரை துதித்தார்கள். 10ஆம் வசனம் பாருங்க, 11ஆம் வசனம் பாருங்க, 12ஆம் வசனம் பாருங்க. அவர்கள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி துதித்தார்கள். கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் ஜெயமும் மகிமையும் மகத்துவம் உம்முடையவைகளப்பா. வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளெல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உடையது. தேவரே, எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். ஐஸ்வர்யம் உடையது, கனமும் உம்மாலதான் வரும். எல்லாவற்றையும் ஆளுகிறவர் நீரு. பாருங்க, எல்லா தாவீது சபை அனைத்தின் கண்களுக்கு முன்பாக கர்த்தருக்கு என்ன செஞ்சானா? ஸ்தோத்திரம் செலுத்தினான். இங்க பாருங்க, 20ஆம் வசனம். தாவீது சபை அனைத்தையும் நோக்கி, இப்பொழுது உங்கள் தேவனாய கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். ஸ்தோத்தரித்து ராஜாவை பணிந்து கொண்டார்கள் போடப்பட்டிருக்கிற. கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறார்கள். பிரைசிங். மேன்மையா உயர்த்தப்பட்டவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? எது கொடுத்தாலும், எது செஞ்சாலும், எது நடந்தாலும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருப்பான். ஆமென் சொல்லுங்க. ஆமா. அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறி பைத்தியக்காரன் போல அவர் மாலு டபா டபான்னு வேஷம் மாறி நிற்கிறாரு. அப்போ எழுதின பாட்டு தான் சங்கீதம் 34. 1 கர்த்தரை நான் எக்காலத்தில், எப்போ வேஷம் மாறி நிற்காரு நம்ம பாட்டி. அந்த 34 அந்த மேலே உள்ளதை வாசிங்க பார்க்கலாம். பைபிளில் 34 அந்த மேலே இருக்கும் பாருங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எப்படா அந்த சங்கீதத்தை எழுதினாருன்னு பார்த்தா, நம்ம ஆளு எழுதினதை தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம். எப்பெல்லாம் துதிக்கிறாரு இவர். இருக்கும்போது துதிக்கிற ஆள் இல்ல. என்னை துரத்தி விட்டாலும் நான் கர்த்தரை எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போது இருக்கும். கொரோனா வந்தாலும் துதிப்போம், ஒமிக்ரான் வந்தாலும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எது வந்தாலும், நன்மையோ தீமையோ, கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன். எவர் எல்லா கண்களுக்கு முன்பாக எப்படி கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்தினாரோ, அவன் பாருங்க அந்த வசனத்துல, தாவீது சகல ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக அன்று கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணினான். சபை அனைத்துக்கு முன்னாடி அவன் வெக்கமே படலங்க கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றதுக்கு. நீங்க பாருங்க, 2 சாமுவேலின் புஸ்தகம் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு வரும்போது, அவன் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துட்டு ஆசாரியர் போறாரு. உடன்படிக்கைக்கு பெட்டிக்கு முன்னாடி என்ன செஞ்சான்? நடனம் பண்ணினான், கர்த்தரை ஸ்தோத்தரித்தான். ஒரு ராஜாவா மீகால் மேல இருந்து பலகணி வழியாய் அவளை பார்த்து கிண்டலு கேலியும் பண்ணும்போது தாவீது சொல்லுகிறான், இஸ்ரவேலின் ராஜா இப்படி ஒரு கேவலமான காரியத்தை செய்கிறீரே, இதெல்லாம் நல்லாவா இருக்கு? வஸ்திரம் கீழே விரிகிறது கூட தெரியாதபடி நீ நடனம் பண்ணுகிறீரே, போமா, உனக்கு என்னமா தெரியும்? என்ன கர்த்தர் எங்கிருந்து என்ன தூக்கி இருக்கிறார் என்பது உனக்கு தெரியாது. I don't bother about anybody. இஸ்லாமிய சகோதரர்களுக்கு முட்டி 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 நெத்தி கருப்பாயிட்டு, நமக்கு முட்டி கூட கருப்பாக மாட்டுக்கு, வலுவலுன்னு பல பலன்னு இருக்கு. இந்த வருஷமாவது கருப்பாவதாக. இந்த வருடமாவது உங்கள் முட்டியை கொஞ்சம் காய்ப்பு பிடிப்பதாக. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, மாறிடணும். ஆமா, மூளை சாதிக்காததை
முழங்கால் சாதிக்கும் இல்ல? ஆமா, நம்ம ரொம்ப அலுவல்களாவே திரியிறோம். இனிமே தேவ சமூகத்தில் இன்னும் முட்டிய போடுவோம். கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்போம். எந்த சூழ்நிலையிலும் எல்லா நிலைமைகளிலும் தேவனை துதிக்கிறதற்கு நீங்கள் மறந்து விடாதிருங்கள். மூன்றாவது, நான்காவது நான் சொல்கிறேன், வேகமா போவோம். பெர்மனன்ட். 15ஆம் வசனத்தை வாசிங்க. நிரந்தரம். உமக்கு முன்பாக நாங்கள் எங்களுடைய பிதாக்கள் எல்லாரை போலும் அரதேசிகளும் பரதேசிகளுமாய் இருக்கிறோம். பூமியின் மேல் எங்கள் நாட்கள் ஒரு நிழலை போல் இருக்கிறது, நிலைத்திருப்போம் என்னும் நம்பிக்கை இல்லை. போதும். இங்க பாருங்க, தாவீது எவ்வளவு பெரிய ஆளு. மேன்மையா உயர்த்தப்பட்டவனுடைய மைண்ட்ல என்ன இருக்கும் தெரியுமா? இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகுமே, சிந்தித்து மனம் திரும்பி அவரை அண்டிக்கொள், விரைவுடன் ஓடிவா விண்ணவர் மீதினில், வேகமாய் வேகமாய் வேகமாய். அரதேசியும் பரதேசி. நான் பரதேசின்னு சொல்றவங்களா அல்லேலூயா ஒத்துக்கொள்றதுக்கே யோசிக்கிறீங்க நீங்க. த ரியல் பரதேசி. அல்லேலூயா. அரதேசி பரதேசி. இந்த பூமியில எதுவுமே நிலையானது இல்ல. ஏதோ நான் அப்படி வந்துட்டு போறேன், அவ்வளவுதான். கொஞ்ச நாள் வாழ்றதுக்கு இருக்கிறது கர்த்தர் வீட கொடுத்திருக்கிறாரு. இதெல்லாம் நிழல போல இருக்கிறது, பூவை போல இருக்கிறது, எல்லாம் அப்படி பனிய போல போயிரும், அவ்வளவுதான். இங்கெல்லாம் டெம்பரவரி தான், நோ பெர்மனன்ட். தாவீதுக்கு ஒண்ணு தெரியும், ஆண்டவரே இது ஒண்ணுமே நடக்க போறதில்ல, இதை விட பெர்மனன்ட் ஒண்ணு இருக்கு, அதுதான் எனக்கு முக்கியம் என்பதை அவன் அறிந்திருந்தான். எவ்வளவு கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தினாலும், எவ்வளவு கர்த்தர் உங்களை உயர்த்தி ஸ்தானத்தில் வைத்தாலும், அது பதவியாயிருக்கலாம், பணமாயிருக்கலாம், வீடாயிருக்கலாம், சொத்தா இருக்கலாம், சொந்தமா இருக்கலாம், காரா இருக்கலாம், எவ்வளவு பெரிய ஹைக்கா இருக்கலாம். டோன்ட் வரி, இன்னைக்கு கவலைப்படாதிருங்கள். இதை விட இயேசு நமக்கு ஒரு மேன்மையான ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணும்படி போயிருக்கிறார். திரும்ப வருவேன், உங்களை அழைத்துக் கொண்டு போக வருவேன் என்று சொன்னவர். இது பரதேசியும் அரதேசியும் இருக்கிற பூமி. பாவமில்லா நாடு, ஒரு சாபமும் காணா நாடு, நித்திய மகிழ்ச்சி ஓயாத கீதம் உன்னதத்தில் ஓசன்னா, அல்லேலூயா. அதிசயமான் ஒளிமய நாடா, நேசரின் நாடா, நான் வாஞ்சிக்கும் நாடா, என் இயேசுவின் நாடா, நான் வாஞ்சிக்கும் நாடா. சந்திர சூரியன் இல்லை, ஆனால் இருளேதும் காணவில்லை, தேவகுமாரன் ஜோதியில் ஜோதி, நித்திய வெளிச்சமாவார் என்றும் பகல். அதிசயமான் ஒளிமய நாடா, இயேசுவின் நாடா, நான் வாஞ்சிக்கும் நாடா, என் நேசரின் நாடா, நான் வாஞ்சிக்கும் நாடா. விதவித கொள்கை இல்லை, பல பிரிவுள்ள பலகை இல்லை, விதவித கொள்கை இல்லை, பல பிரிவுள்ள பலகை இல்லை, ஒரே ஒரு குடும்பம், ஒரே ஒரு தலைவர், எங்குமே அன்புமயம், அன்புள்ளோ செல்லும் அதிசயமான் போதிமய நாடாம், நேசரின் நாடா, நான் வாஞ்சிக்கும் நாடா, என் நேசரின் நாடா, நான் வாஞ்சிக்கும் நாடா. பிரச்சனை ஏதும் இல்லை, வீண் குழப்பங்கள் ஒன்றும் இல்லை, பிரச்சனை ஏதும் இல்லை, வீண் குழப்பங்கள் ஒன்றும் இல்லை, மொழி நிறம் ஜாதி பற்றுடையோ எவருமே அங்கும் இல்லை, அன்பே மொழி அதிசயமான ஒளிமய நாடா, நேசரின் நாடா, நான் வாஞ்சிக்கும் நாடா, என் நேசரின் நாடா. சண்டை கிடையாது, பிரச்சனை கிடையாது, விதவிதமான பலகை கிடையாது, ஒரே பலகை, இயேசுவின் பலகை. பரலோகம்னு ஒரு பலகை இருக்கு, அல்லேலூயா சொல்லுங்க. நான் அரதேசி சொல்லுங்க. நான் அரதேசி. ஏன் இவ்வளவு யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. இங்கே இருக்க போறீங்களா?
வீடு வீடு கட்டிட்டோம், இனிமே எங்க போவேன்னு பாக்கீங்களா? ராஜ்யம் இங்கே வந்து விட்டது என்று பல பேர் பேசுகிறார்களே, இதுதான் பரலோக ராஜ்யம் என்று எண்ணி விட்டீர்களோ? நம்பி விடாதீர்கள். வேற எங்கும் நமக்கு கிளை இல்லை, ஒரே கிளை, பரலோக கிளை. கை தட்டுங்க, இயேசுவுக்கு மகிமை செலுத்துங்க. அல்லேலூயா. நான் பரதேசி, நான் அரதேசி, நான் இங்க பூமியில இருக்கிற நாட்கள் எல்லாம் நிழலை போல இருக்கிறது. நிலைத்திருப்போம் என்று நம்பிக்கையே இல்லை. கிருபையா கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஆனா நான் போற இடம் வேற. மேன்மைப்படுத்தப்பட்டவன் சொல்லுகிற ஒரே வார்த்தை எப்போதும் மேன்மை குறித்து பெருமை பாராட்ட மாட்டான். எனக்கு ஒரு தேசத்துக்கு போக வேண்டும் என்கிற வாஞ்சை தான் மேன்மைப்படுத்தப்பட்டவனுக்குள்ள இருக்கும். ஆமென் சொல்லுங்க. பெர்மனன்ட், நிரந்தரம். சொல்லுங்க, நிரந்தரம். நிரந்தரம். ஐந்தாவது பிரேயர் 18 19. முத ஜெபம் 18 ஜனங்களுக்காக ஜெபிக்கிறார். வாசிங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, இஸ்ரவேல் என்னும் எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, கர்த்தாவே, உமது ஜனத்தின் இருதயத்தில் உண்டான இந்த சிந்தையும் நினைவையும் என்றைக்கும் காத்து அவர்கள் இருதயத்தை உமக்கு நேராக்கி அருளும். முத ஜெபம் பண்றான் ஜனங்களுக்காக ஒரு பிரேயர். இவங்கெல்லாம் கொடுத்துட்டாங்க, இவங்கெல்லாம் நல்லா மனப்பூர்வமா உத்தம இருதயத்தோட கொடுத்துட்டாங்க. ஆனா இது வந்து பெர்மனண்டா இருக்கணும். ஏசப்பாட்ட வந்துட்டாங்க, ஏசப்பால ரட்சிக்கப்பட்டாங்க. நான் சொல்றேன், ரட்சிக்கப்பட்டாங்க பிள்ளைகள். என் பிள்ளைகள் பாவம் மன்னிக்கப்பட்டுட்டாங்க, ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க, கம்யூனியன்ல உட்காந்துட்டாங்க, சபைக்கு வந்துட்டாங்க, ஊழியத்துக்கு போறாங்க, கிராம ஊழியத்துக்கு போறாங்க, எல்லா ஜெபத்துக்கு வராங்க. காலையில் இதெல்லாம் நிலைத்திருக்கட்டும் ஆண்டவரே. சும்மா வந்துட்டு போற மாதிரி இருக்கக்கூடாதுப்பா. பெர்மனண்டா என் பிள்ளைகள் இந்த இடத்துல ஒளிவ மர கன்றுகளை போல மவுண்ட் சர்ச்சில் வேரூன்றுகிறவர்களாய் நீங்க இருக்கணும்னு ஏன் ஜெபம் கர்த்தர் ஜெபிக்கிறார். தாவீது மேன்மையா உயர்த்தப்பட்டவன் எப்போதுதான் கர்த்தருக்குள்ள ஜனம் நிலைத்திருக்கட்டும், இந்த தேசம் நிலைத்திருக்கட்டும், யாரும் பின் வாங்கிடக்கூடாது, ஒருவர் ஆயுளும் கெட்டு போயிடக்கூடாது, ஒருவர் ஆயுளும் நஷ்டப்பட்டுறக்கூடாது. ஐயோ, இவங்களுக்குள்ள அந்த இருதயத்தை கொடுத்துரும். ஜெபம், பிரேயர், ஜனங்களுக்காக ஜெபிக்கணும். நெக்ஸ்ட் பிரேயர் பாத்தீங்களா? அவன் பிள்ளைக்கு சாலமோனுக்கு ஜெபம் பண்றான். 19. என் குமாரனாகிய சாலமோன் உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய சாட்சிகளையும் உம்முடைய கட்டளைகளையும் கை கொள்ளும்படிக்கும் இவைகள் எல்லாவற்றையும் செய்து நான் ஆயத்தம் பண்ணின இந்த அரண்மனையை கட்டும்படிக்கும் அவனுக்கு உத்தம இருதயத்தை தந்தருளும் என்றான். முதல்ல ஜனங்களுக்காக, தேசத்தில் உள்ளவர்களுக்காக ஜெபிக்கிறான். செகண்ட், ஸ்பிரிச்சுவல் சன்னுக்காக ஜெபிக்கிறான். அவனுடைய மாம்ச மகன் தான். ஆனால் நான் இந்த பார்வையில் பார்க்குறேன், ஆவிக்குரிய மகன் என்று தான் பார்க்குறேன். உங்களை பார்க்குற பார்வை அப்படிதான், ஆவிக்குரிய பிள்ளைகளாய் பார்க்குறேன், ஆவிக்குரிய மகனை ஆவிக்குரிய மகளாக நான் பார்க்குறேன். தாவீது ஜெபிக்கிறான், ஆண்டவரே பெரிய வேலையை செய்ய போகிறான் என் பிள்ளை, பெரிய காரியத்தை செய்ய போகிறான் என் மகன். ஆண்டவரே என் பிள்ளைகள் செய்ய போகிறதெல்லாம் ஆர்டினரி இல்லை, பெருசு, இருக்கிறதுலே தி பெஸ்ட் திங். இருக்கிறதுல வேலையை விட, வியாபாரத்தை விட, வீடு கட்டுறதை விட, பிஸ்னஸுக்கு அவங்களுடைய ஃபேக்டரியை கட்டுறதை விட, என்னென்னமோ கட்டுறதை விட என் பிள்ளைகள் கர்த்தருக்காக ஒரு பெரிய அரண்மனையை கட்ட போகிறாங்க. அந்த அரண்மனையை உத்தம இருதயத்தோடு கட்டணும். என் பிள்ளைகள் அதில் கட்டளையை, சாட்சியை காத்து நடக்கணும், கை கொள்ளணும். ஆயத்தம் பண்ணி இந்த அரண்மனையை கட்டும்படி அவனுக்கு உத்தம இருதயத்தை மட்டும் கொடுத்துருங்க. ஒரு ப்ரேயர் பண்ணுறான். ஜெபம். ஆமே. உத்தம இருதயம், மேன்மைப்படுத்தப்பட்டவன். ஆவிக்குரிய வாழ்க்கை எப்போது எப்படி இருக்கும் தெரியுமா? ஒன்று தேசத்தை நோக்கி இருக்கும், ஜனங்களுக்காக இருக்கும். ரெண்டாவது, ஆவிக்குரிய பிள்ளைகள் உருவாக வேண்டும். அவர்கள் கடைசி வரைக்கும் உத்தம இருதயத்தோடு கர்த்தருக்காக நிற்கணும். எதையாவது என் பிள்ளைகள் செய்யணும், ஊழியம் செய்யணுங்கிற எண்ணம் எப்போது இருக்கும். அல்ல இல்லையா? சொல்லுங்களேன். சும்மா இருக்கக்கூடாது. என் பிள்ளை ஏதாவது கர்த்தருக்கு செய்யணும், என் பிள்ளை ஏதாவது செய்யணும் ஏசப்பாக்கு. என் பிள்ளை, எனக்கு ஒரு பிள்ளையா இருந்தாலும் ஏசப்பாக்கு ஏதாவது செய்யணும். எனக்கு கொடுத்த 2 பிள்ளையா, ஒரு பிள்ளை ஊழியத்துக்கு, ஒரு பிள்ளை தேசத்துக்கு ஏதாவது சொல்லணும். ஆமென் சொல்லுங்க. பிரேயர். ஆமா, உங்க ஜெபம் கண்டினியூவா இருப்பதாக. தொடர்ந்து ஜெபிக்கணும். ஒரு நாள் ஜெபிச்சா விட்டா போதாது, தொடர்ந்து உங்கள் ஜெபங்கள் இருந்து கொண்டே இருக்கணும். பிள்ளைகள் தலை மேல கையை வச்சு ஜெபிச்சுட்டே இருங்க. பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. உங்க குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்களுக்காக ஜெபிங்க. நிலைத்திருக்கணும் பிள்ளைகள். கர்த்தரை விட்டு இந்த கடைசி காலத்துல
பாடு பெருசாகிட்டே இருக்கு பார்த்தீங்களா, உபத்திரம் அதிகமாகிட்டே இருக்கு பார்த்தீங்களா, நெருக்கம் கூடிக்கிட்டே இருக்கு. பாதி பேருக்கு கோபம் வருது, என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கு, எரிச்சல் வருது, ஒரே வியாதி பிரச்சனை போராட்டம் இழப்பு நஷ்டம் வியாபாரம் ஒன்றும் இல்லை. என்ன இயேசுவை பின்பற்றிட்டு போகிற என்னத்தை ஒன்றுமே கதை நடக்க மாட்டுக்கு. ஒரு திருமணம் நடக்கிற, ஒரு குழந்தை இல்லை, ஒரு வீடு கட்ட முடியல, ஒரு கார் வாங்க முடியல, ஒரு பைக் வாங்க முடியல, ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு காரியம் நல்ல காரியம் செய்ய முடியல, இப்படி நிலைமை போயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு பிஸ்னஸ் மேனை பார்த்தேன், அவர் சொல்றாரு, நல்லா இப்போதான் வந்தோன்னு நினைச்சோம், அதுக்குள்ள லாக்டவுன், என்ன செய்ய போறேன். இன்னொரு டாக்டர்கிட்ட கேட்டால் மார்ச் வரைக்கும் போகும், இப்படிதான் பிப்ரவரியில் ஹைக் ஆகும், மார்ச்சில் கொஞ்சம் டவுன் ஆகும், அப்போ இயர் எண்டிங் முடிஞ்சிச்சு, ஏப்ரல் இயர் ஸ்டார்ட் ஆயிரும். பிஸ்னஸ் பீப்புளுக்கு என்ன செய்ய போறோன்னே தெரியல. ஜிஎஸ்டி தான் ஃபைல் பண்ற மாதிரி இருக்கு, கவர்மெண்ட்டுக்கு தான் கொடுக்க மாதிரி இருக்கு, ஜிஎஸ்டி ரிட்டர்ன் வந்த மாதிரி இல்லை, ஒரே போராட்டம். இந்த ஸ்ட்ரெஸ் எல்லா ஜனங்களுக்குள்ளும் மக்களுக்குள்ளும் பிள்ளைகளுக்குள்ளும் எல்லாருக்கும் இருக்கு. பிள்ளைகளுக்கு ஒரு பக்கம் காலேஜுக்கு போக முடியல, ஸ்கூலுக்கு போக முடியல, ஃப்ரெண்ட்ஸை பார்க்க முடியல, ஆன்லைன் ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டே இருக்கு. டீச்சர்ஸ்க்கு ஒரு பல போராட்டங்கள், பல பேருக்கு பல விதமான போராட்டங்கள். கடைசியில் கர்த்தரை விட்டு தூர போகிறதற்கு பிசாசு செய்கிற ஒரு விதமான தந்திரமா இருக்கு. அதுக்காகத்தான் கர்த்தர் இந்த ராத்திரி வேளை சொல்றார், நம்ம தொடர்ந்து ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும், விட்டுறக்கூடாது. தேசத்துக்கு ஜெபிக்கணும், பிள்ளைகளுக்கு ஜெபிக்கணும், ஆவிக்குரியவர்களுக்கு ஜெபிக்கணும். ஏன் 10 பேருக்காக காலையில் ஜெபிச்சிட்டு இருக்கோம் தெரியுமா? ஏன் போராடி உங்களுக்கு பாதுகாப்புக்காக, ஆசீர்வாதத்துக்காக, சரீரத்துக்காக, குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் தெரியுமா? ஏன்னா நீங்க ஒரு நாளும் எந்த பிரச்சனை வந்தாலும் நிலைத்திருக்கிறவர்களா இருக்க வேண்டுமே அன்றி ஒரு நாளும் மேன்மைப்படுத்தப்பட்டவன் பின்வாங்கி போயிடவே கூடாது. கடைசியா ஒன்னு சொல்றேன், பாசிங் இட் டு ஹேண்ட் ஓவர். மேன்மையாக உயர்த்தப்பட்டவன் எதையுமே தக்க வைத்துக் கொள்ளுகிறவன் அல்ல. ஆமென் சொல்லுங்க. எதையுமே தனக்குன்னு வச்சுக்கவே மாட்டான். ஆமா, 22ஆம் வசனம். அவர்கள் அன்றைய தினம் மிகுந்த சந்தோஷத்தோடு கர்த்தருக்கு முன்பாக போஜனபானம் பண்ணி தாவீதின் குமாரனாகிய சாலமோனை 2ஆம் விசை ராஜாவாக்கி கர்த்தருக்கு முன்பாக அவனை அதிபதியாகவும் சாதோக்கை ஆசாரியனாகவும் அபிஷேகம் பண்ணினார்கள். அப்படியே சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்துல கர்த்தருடைய சிங்காசனத்தில் ராஜாவாய் வீற்றிருந்து பாக்கியசாலியாய் இருந்தான். இஸ்ரவேலர் எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படிந்தார்கள். சகல பிரபுக்களும் பராக்கிரமசாலிகளும் தாவீது ராஜாவினுடைய சகல குமாரரும் கூட ராஜாவாகிய சாலமோனுக்கு அடங்கி இருந்தார்கள். இஸ்ரவேல் எல்லாரும் காண கர்த்தர் சாலமோனை மிகவும் பெரியவனாக்கி அவனுக்கு முன்னே இஸ்ரவேலின் ராஜாவான ஒருவனுக்கும் இல்லாதிருந்த ராஜரீக மகத்துவத்தை அவனுக்கு கட்டளையிட்டார். எதையுமே தக்க வைத்துக் கொள்ளுகிறவன் அல்ல மேன்மைப்படுத்தப்பட்டவன். பாசிங் இட் டு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். நான் போன வாரத்துக்கு முந்தின வாரம் சொன்னா எனக்கு ஞாபகம் இல்லை. ரெய்னார்ட் போங்கே தன்னுடைய கடைசி ஊழியத்தை முடிக்கும் போது ஆப்பிரிக்கா நாட்டில் நைஜீரியாவில் ஒரு கூட்டத்தில் நடந்து கொண்டிருந்த போது டேனியல் கொலாண்டா என்று 32 வயதுள்ள இளம் வாலிபன், அவருடைய ஊழியத்துக்கு உதவி செய்து பின்பாக உழைத்தவர், ஊழியத்தை அரேஞ்ச் பண்ணுறவர், ஸ்பிரிச்சுவல் மேன், ஸ்பிரிச்சுவல் சன் அப்படின்னு தான் கூடுவார். 10 பிள்ளைகள் இருக்கு, ஆனால் வாலண்டியராக கூப்பிட்டு முன்னாடி வச்சு 32 வயது வாலிபனை அனாயின் பண்ணி, இனிமே இந்த இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரி உன் கையில், டேக் இட் அப்படின்னு அனாயின் பண்ணி அபிஷேகத்தில் கொடுத்தார். பாசிங் இட் டு மேன்மைப்படுத்தப்பட்டவன், மேன்மைப்படுத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறவன் எதையும் தனக்காக வைத்துக் கொள்ள மாட்டான். டேக் இட், நீ எடுத்துக்கோ. அடுத்த மகனுக்கு கொடுத்து அபிஷேகம் பண்ணினான். தாவீது விருத்தாப்பிரியனாய் இருந்து பூரண வயது உள்ளவனாய் மரித்தான் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? தாவீது பார்த்த யுத்தம் மாதிரி சாலமன் பார்த்ததே இல்லை. அப்படின்னா ஒரு யுத்தத்துல கூட தாவீதுக்கு தோல்வி இல்லை, எல்லாம் கர்த்தர் ஜெயமாய் அவனுக்கு கொடுத்தார். மேன்மைப்படுத்தப்பட்டவனுக்கு ஜெயமா இருக்கும். மேன்மைப்படுத்தப்பட்டவன் எல்லாவற்றிலும் பெரிய வெற்றியை பார்ப்பான். ஆமென் சொல்லுங்க. ஆமா, எழும்புங்களேன், முடிச்சிடலாம். ஆவியானவர் நம்மோடு இடைப்படுவாராக. ஓ ரபலஹந்த நமௌடதியந்தரே பலாதன் உடகன் துணியாந்தரே. ஜெபிப்போம், கண்களை மூடுவோம். காலையில் 5:30 மணியை மறந்துடக்கூடாது. டக்குன்னு கூகுள் மீட்ல ஜாயிண்ட் ஆயிரணும், எழும்பிடணும். தூங்குனீங்கன்னா தரித்திரம், தூங்க வீட்டில் தரித்திரம் தான். தூங்க இன்னும் மேன்மை வராது. எழும்புங்க, கர்த்தர் உங்களை தட்டி எழுப்புறார். எழும்பி ஆசீர்வாதத்துக்கு நேரம் ஓடி ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணு. ஆமே, தேவ சமூகத்தில்
உடம்பு நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வீட்டு வேலையை பாருங்க, அம்மா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. வாலி பிள்ளைகள், குட்டி பிள்ளைங்களாம் தூங்கிட்டு இருக்கிறத விடணும். 5:30 மணிக்கு எழும்பணும். எழும்பி ஜெபிக்க ஆரம்பிச்சிடணும். கர்த்தருடைய பாதத்துக்கு வாங்க. பாருங்க, அந்த 2 நாளாகம 1ஆம் அதிகாரத்தில் கண்டினியூட்டி பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். 8ஆம் வசனத்திலிருந்து சாலமோன் தேவனை நோக்கி ஜெபிக்கிறான். தாவீது மரித்த பின்பு தாவீதுக்கு கர்த்தர் பெரிய கிருபை கொடுத்தீங்க எங்க அப்பாவுக்கு, அதனால என்ன அவனை சிங்காசனத்தில் என்ன ராஜாவாக்குனீங்க. இப்பொழுது தேவராகி கர்த்தாவே, எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணீங்க, எல்லாம் செஞ்சீங்க. நான் போக்குவரத்து அறியாத சிறு பிள்ளையா இருக்கேன். இதெல்லாம் எப்படி செய்ய போறேன்னு எனக்கு தெரியல. எனக்கு கொஞ்சம் ஞானத்தை, விவேகத்தை, அறிவை கொஞ்சம் தாங்க ஆண்டவரேன்னு கேட்டான். கேட்ட உடனே ஆண்டவர் பார்த்தாரு, நீ ஞானமும் விவேகமும் நீ கேட்டபடினால, அரிதான காரியத்தை கேட்டப்பா, நான் உனக்கு கேளாத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மகிமையும் ஆசீர்வாதத்தையும் மேன்மைத்தார். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு கர்த்தர் தாவீதுக்கு கொடுத்ததை விட பல மடங்கு கர்த்தர் கொடுத்துட்டார். இவன் யுத்தம் பண்ணி பிடிச்சதெல்லாம் சாலமோன் யுத்தமே இல்லாதபடி பிடித்தான். ஒரு வேத பண்டிதர் இப்படி சொல்லுகிறார், 700 அவனுக்கு மனைவிகள், 300 மறுமனையாட்டிகள். ஏன் அப்படி இருந்துச்சு? ஆச்சரியம் அப்படின்னா 700 த கிரேட் சிட்டி அப்படின்னு சொல்லுகிறார். அவன் யுத்தம் பண்ணி தாவீது பிடித்தான். ஆனால் இவன் அந்த பட்டணத்தில் உள்ள கிரேட் சிட்டி, பெரிய நகரத்தினுடைய ராஜாக்களுடைய பிள்ளைகளை மனம் முடித்து சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு திருமணம் முடிச்சு பட்டணத்தை சுதந்திரிச்சான். 700 கிரேட் சிட்டி, 300 வில்லேஜ், 300 கிராமங்களை, அதுவும் 300 பேரை கல்யாணம் முடிச்சுக்கிட்டான். இது ஒரு பக்கத்தில் இருந்தாலும் இன்னொரு பக்கத்தில் அதே பெண்களால தான் அவனும் பின்மாற்றம் அடைந்தான். ஆனால் இப்படி ஒரு விளக்கம் சொல்றாங்க அவனுக்கு கொடுத்த ஞானத்தை வைத்து. ஆண்டவர் இந்த ராத்திரி வேளை கடந்த செவ்வாய்க்கிழமை சொன்னேன், நீங்க ஞானத்தை மேன்மைப்படுத்தினால் அது உங்களை மேன்மைப்படுத்தும். நீங்க ஞானத்தை கனம் பண்ணா அது உங்களை மேன்மைப்படுத்தும். சாலமோன் ஞானத்தை மேன்மைப்படுத்தினா, ஞானத்தை தழுவினா, ஞானம் அவனை மேன்மைப்படுத்திய. கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, யாருக்கு முதல் இடம், முக்கியத்துவம், ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு? ப்ரிஃபரன்ஸ், பர்ஃபெக்ட் கிவிங், praising, permanent prayer, passing it to. ஆண்டவரே, பாஸ் ஓவர். ஆமா, இதெல்லாம் கடந்து போயிடும். மேன்மை, கணம் இதெல்லாம் கொஞ்ச காலம் தானே கர்த்தர். ஆனா கையில கொடுத்துட்டு போறவங்கள தான் இன்னும் கர்த்தர் பேசுவோம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி வலது கரத்தை உயர்த்தி, மேன்மையா உயர்த்தப்பட்டவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, மேன்மையா உயர்த்தப்பட்டவனுடைய ஆசீர்வாதம், ஜெபம், குணாதிசயம் இப்படிதான் இருக்கு. எனக்கு அதை தாங்கன்னு சொல்லுங்க. நீங்க கேளுங்க, கர்த்தர் உங்களையும் மேன்மைப்படுத்துவா, உங்களையும் கனம் பண்ணுவா. இந்த இரவு எங்க பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். ஆண்டவரே, நன்மை கிருபை எங்க பிள்ளைகளை தொடரட்டும். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் பூரணமாய் நிரப்பும்படி ஆசீர்வதிக்கிறேன். உடைய பிள்ளைகள் வாழ்ந்து சுகித்திருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் நல்லருமை பிதாவே. சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம், சிநேகம், சமாதானம், ஆறுதல், ஆசீர்வாதம், மேன்மை இன்றும் என்றும் சதா காலம் உடைய வருகை பரியந்தம் உடைய பிள்ளைகளோடு இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.